Assalamualaikum, வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி ப்ரீமியமான லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எலைட் புக்குன்னு சொல்லுவாங்க. ஹெச்பி எலைட் புக் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்லிம் டிசைனு ப்ளஸ் உங்களுக்கு சில்வர் பாடி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மெட்டல், கீழெல்லாம் மெட்டல் இருக்கும், மேலே வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஹெச்பி இந்த லேட்டஸ்ட் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஹெச்பி லோகோ அது பாருங்க, இது ஓல்டு லோகோ. இது பார்த்தீங்கன்னா ஹெச்பின்னு போட்டு லேட்டஸ்ட் லோகோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 2022 23 மேலே இருந்தால் இந்த மாதிரி லோகோ கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா i5ல வந்து பார்த்தீங்கன்னா 8th ஜென்ரேஷன் i5 வி ப்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. வெர்ஷன் ப்ரோ 8th ஜென்ரேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 256 SSD ஸ்டோரேஜ் இருக்கும். அது காமிச்சிடுறேன். இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான். இந்த பேக் லைட் கீபோர்ட்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இது ஒரு நைட்டில் பார்த்தா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அண்ட் ஆப்ஷன் சொல்லி ஆக்சுவலாக ஜேபியோட கம்பெனியோட ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் இல்லை. லைட்டாக ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக டென்ஸ் இருக்குது. இந்த கார்னரில் வந்து ஒரு வாட்டி போட்டுருக்காங்க போல இருக்குது. லைட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்கு சொல்லிடுறேன். இந்த பாருங்க, i5ல கோர் i5 8th ஜென்ரேஷன். சிபி வந்து 1.6 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. அப்புறம் 256 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் இருக்குது. சாம்சங்கோட எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் ரொம்பவே நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது லேப்டாப். எந்த ஒரு சின்ன லேகோ ஹேங்கோ இது மாதிரி இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஷட்டர் டைப் உங்களுக்கு கேமரா எல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலில் தான் வருது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. இந்த இது இருக்கிறனால இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல லைட்டாக சின்னதாக ஒரு 2-3 போச் என்னது மார்க்ஸ் இருக்குது. லைட்டாக போச் மார்க்ஸ்ன்றேன். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. லைட்டாக சின்ன இதனால எதுவும் டெவலப்பும் ஆகாது, சேம் டைம் கம்மியும் ஆகாது. நல்லா இருக்கும். நல்லா ஆக்சுவலாக அது உங்களுக்கு சூப்பரான மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா i5 8th ஜென்ரேஷன் உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே மேக்ஸிமம் 8th ஜென்ரேஷன் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SQL எல்லாமே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. 8th ஜென்ரேஷன் கொஞ்சம் டாப்பாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 18,000 to 20,000 வரைக்கும் சேல் பண்ணுவோம். இதுக்கு வந்து கண்டிஷன் கொஞ்சம் ஆவரேஜ். இந்த கார்னரில் ஒரு டென்ட் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்டாக மைல்டு ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரேட் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,800 12,800 ரூபாய்க்கு ஒரு ஹெச்பி லேப்டாப். அது இல்லாமல் i5ல 8th ஜென்ரேஷன் பாருங்க, எலைட் புக் சீரிஸ். இது வந்து மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 840 ஹெச்பி 840 பாருங்க. ஹெச்பி எலைட் புக் 840 G3 நல்லா ஜூம் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஹெச்பி எலைட் புக்கில் 840 G3 இந்த மாடல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே மினிமம் உங்களுக்கு யூஸ்டு லேப்டாப் இல்லை ரீஃபர்பிஷ் லேப்டாப்பே 25,000 போட்டிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 18,000 போட்டிருக்கோம். இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இன்னும் ரொம்ப லீஸாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஹாஃப் த ப்ரைஸ் கூட போடுறோம். இதோட டிஸ்பிளே, இதோட ஸ்பெக், இதோட உள்ள ஹார்ட், அதாவது சொல்லப்போனால் ப்ராசஸர், அதுக்காகவே தாராளமாக வாங்கலாம். இது ஒரு நல்ல லேப்டாப் தான், நல்ல அட்வான்ஸான லேப்டாப். தேவைப்படும் ரொம்ப சீக்கிரமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் 12,800 ருபீஸுக்கு ஒரு ஹெச்பி லேப்டாப் 840 G4 கொடுக்குறோம். சார்ஜர் வந்து தனியாக தான், ஏன்னா ரொம்ப லீஸ்டாக கொடுக்கறதுனால அந்த சார்ஜர்லாம் அதில் காம்பன்சேட் பண்ண முடியாது. சார்ஜர் வேணும்னா கம்பேட்டபிள் சார்ஜர்னா 500 ருபீஸ் வரும். ஒரிஜினல் சார்ஜர்னா 1000 ருபீஸ் நம்மகிட்டே இருக்குது. 2 சார்ஜரும் இருக்குது, நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எது ஒன்று வெளியூருக்குலாம் புக் பண்ணிட்டீங்கன்னா பார்சல் சார்ஜஸும் வரும். ஏன் அப்படின்னா இந்த சின்ன சார்ஜஸ்லாம் நம்ம ரொம்ப சில்லறத்தனமாக கேட்குறோம் அப்படின்னா வைக்கிற ப்ராஃபிட் வந்து எப்பொழுதுமே லீஸ்டாக தான் ப்ராஃபிட் இருக்கும். அதனால வந்து இதுலலாம் நாங்கள் என்டர்டைன் பண்ண முடியாது. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் 12,800 ருபீஸ்க்கு ஒரு i5 8th ஜென்ரேஷன் லேப்டாப், 8 GB ரேம், 256 GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் சொன்னால் சேனல் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.